தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் கடத்திலே கூட்டணி அமைத்து முதலமைச்சராக வேண்டும் என்கிற உச்சபட்ச ஒரு சூழ்நிலை உருவான போதுதான் எல்லார் மத்தியிலும் ஒரு கொதிப்பு நிலை உருவானது. 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தது யார்? சாட்சாத் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் 1000 இருந்தாலும் உங்களுடைய பங்காளி தானே, உறவு தானே. ஆக அவர்களையே நீங்கள் தகுதி நீக்கம் செய்தீர்கள். இது ஒரு வரலாற்று பிழை அல்லவா? அப்போதே நாங்கள் கருத்து சொன்னோம். இதிலிருந்து தொடங்கியது என்று சொன்னோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் யார் நின்றாலும் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நிலை இருந்தது. யார் ஒரு சாதாரணவர், அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர் கூட வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவருடைய முகத்துக்கு விழுந்த வாக்குகளாக அது மலர்ந்தது. அப்படிப்பட்ட இயக்கம் எங்கே போய் நின்று இருக்கிறது? அதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தலைமை எங்கே கொண்டு போய் சென்று விட்டது? முட்டு சந்தியில் போய் நிறுத்தி விட்டார். அதே இப்போ திரு விஜய் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் யார் என்று தெரியாது. அவர் முகத்துக்காக விழுந்த வாக்குகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி நிகழ்ந்ததோ அதே நிகழ்வு தான் நடிகர் நம்முடைய முதலமைச்சர் விஜய்க்கும் நிகழ்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 20% வாக்குகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20% வாக்குகள், இரண்டையும் கூட்டினால் 40% வரும் என்று 2 தலைவர்களும் நினைக்கிறார். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் 20%, திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20% பிளஸ் ஆக இருக்காது, மைனஸ் ஆக. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகிவிட்டதற்கு பிறகு கொஞ்சம் கால அவகாசம் இடைப்பட்டு ஒரு 3 மாதமோ 6 மாத காலமோ இடைவெளி விடலாம் என்று அமைதியாக நம்முடைய பணிகளை, இலக்கிய பணிகளை செய்யலாம் என்று இருந்தபோது முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் வல்கை செல்வன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகி தவக்கலை இணைஞ்சிருக்கீங்க, அதை ஒட்டி சில கேள்விகள் சார். முன்னாடி நீங்கள் சொல்லும்போது அதிமுகவிலிருந்து விலகிறத பற்றி நான் கனவுலையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ சரியான கட்சி தவறான தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணித்து வந்தேன். இந்த 40 ஆண்டு காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகத்தான ஒரு தலைவர். தொடர்ந்து பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினராக, அரசு தலைமை கொறடாவாக, மாண்புமிகு பள்ளிக்கல்வி, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி வந்தார்கள். சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் என்கிற அடிப்படையில் அவரோடு பயணித்தோம். பிளவுபட்டது. தலைமையுத்த நடத்தினார் திரு OPS அவர்கள், நாங்கள் செல்லவில்லை. திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் அணியாக நின்றார், அவரிடத்தில் நாங்கள் செல்லவில்லை. அமமுக என்கிற இயக்கத்தை தொடங்கி நடத்தினார் திரு TTV தினகரன், அவரோடு நாங்கள் செல்லவில்லை. தொடர்ந்து திரு எடப்பாடியார் அவர்களோடு பயணித்தோம். பின்னாளில் 2 பேரும் திரு OPSம் EPSம் இணைந்தார்கள். ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர், துணை முதல்வர் என்கிற வாய்ப்பை பெற்றார்கள். அப்போதும் நாங்கள் தொடர்ந்து அவர்களோடே பயணித்தோம். 2021க்கு பிறகு எதிர்க்கட்சியாகிவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்றம். அப்போது ஒற்றை தலைமை என்கிற குரல் ஒலித்தது. அப்போது பிளவுபட்டது. தளபதிகள் எல்லாம் பிரிந்து போனார்கள். தொடர்ந்து தோல்விகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது. சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவை தவறான முடிவாகவே எடுத்து கொண்டிருந்தார் திரு எடப்பாடி அவர்கள். ஆகவே தொடர்ந்து தோல்வி முகத்தையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் கடத்திலே கூட்டணி அமைத்து முதலமைச்சராக வேண்டும் என்கிற உச்சபட்ச ஒரு சூழ்நிலை உருவான போதுதான் எல்லார் மத்தியிலும் ஒரு கொதிப்பு நிலை உருவானது. எந்த இயக்கத்தை எதிர்த்து ஒரு கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தோடு சரணாகதி அடைந்து விடுவதை பார்க்கிற போது எங்கள் மனது தாங்கவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது வழக்கு தொடுத்து சிறைக்கு அனுப்பி அவருடைய உடல்நலம் குன்றியதற்கு காரணமே இவர்கள்தான் என்று அவரே குற்றம் சாட்டினார்.
அப்படிப்பட்டவர்களோடு ஒரு சமரசத்திற்கு உள்ளாக்கி, அந்த சமரசத்துக்கு உள்ளாக்குவதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுடைய தயவிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான வேலைகள் செய்த போதுதான் மிகுந்த வேதனை ஏற்பட்டது. அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் பல்வேறு இயக்கத்தின் தோழர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள்லாம் வெளியேறி அந்த அடிப்படையில் தான் வெளியே வந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது, புரட்சித் தலைவர் அம்மா இருந்தபோது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்ததோ, எப்படி மக்களிடத்திலோ இணைந்தும் இசைந்தும் ஏணியாக தோணியாக ஒரு மக்களிடத்தில் பணியாற்றியதோ அதே பணியை தாவேகா செய்து வருகிறது. தொடர்ந்து தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா என்கிற ஒரு நெரேட்டிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக மக்கள் இவர்தான் சரியானவர் என்கிறதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி அவர் பின்னால் நாங்கள் சென்றிருக்கிறோம். சார், அதில் நீங்கள் சொன்னீங்க ஒரு முக்கியமான காரணம் விலகிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சு அதில் அதிமுக ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த விசிக மதி கட்சிகள் தவேகாவுக்கு போகும்போதும் அதே காரணம் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி அதிமுகலேருந்து போன அமைச்சர்கள் பலரும் கூட அதே காரணம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, சொல்கிறவங்க எல்லாருமே அப்படி சொல்லப்பட்டது பேசப்பட்டது இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதாரம் என்ன, ஆட்சி அமைச்சா தானே ஆதாரம் தெரியும். ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக எல்லாமே ரகசியம் தானே. ரகசியத்தை யார் வேண்டுமானாலும் மறுக்கலாம் அல்லவா. நீங்கள் IUML தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு தலைவர், நீண்ட அனுபவம் மிக்கவர். அவர் என்ன சொன்னார், முதல் நாளில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்தார், எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னார். இது எப்படி மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர் முதலமைச்சர், நாங்கள் வெளியிலிருந்தான் ஆதரிக்கிறோம், நீங்களும் வெளியிலிருந்து ஆதரிங்கன்னு சொன்னார். நான் வந்துட்டேன், சரி எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லி. மறுநாள் இல்லை திரு திருமா முதலமைச்சர் என்று சொல்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினரே இல்லையேன்னு கேட்டேன். இல்லை, அவர் 6 மாதத்துக்குள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் என்று சொன்னார். ஆக இதுதான் வெளிப்படையான விஷயம். ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர், நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோற்று போனாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் பயணிப்போம் என்று 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னவர் அந்த ரகசியத்தை போட்டு உடைத்து விட்டார். இந்த ரகசியத்துக்கு இன்னவரை பதில் சொல்லவில்லை. திரு மு.க. ஸ்டாலினும் சொல்லவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லவில்லை. அது கற்பனை கலந்த கதை என்று இப்போது சொல்லி கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் கூட இந்த முயற்சி நடந்தது. இந்த முயற்சி நடந்ததற்கான சாட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அப்போது பல சட்டமன்ற மூத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இல்லை இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இப்போது வேண்டுமானாலும் அது சரியாக இருக்கலாம், ஆனால் மக்களை சந்திக்கிற போது நம்மை முழுமையாக புறந்தள்ளி விடுவார்கள், நாம் அடையாளத்தை இழந்து போவோம், முகத்தை இழந்து போவோம், முகவரியை இழந்து போவோம். அப்படி முகத்தையும் முகவரியும் அடையாளத்தையும் இழந்து விட்ட பிறகு நாம் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கரை சேர்க்க முடியும்? உங்களுடைய அதிகார பசிக்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலிகிடா ஆக்கிட விடாதீர்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார். இப்போது அவர்கள் கட்டுக்கதை என்று சொல்லலாம், ஆனால் நடந்தது இந்த சம்பவங்கள் தான். அப்படியே ஒருவேளை திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைச்சிருந்தா அதில் இன்னும் தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா 2 திராவிட இல்லைங்க, அதாவது பீகாரில் நடந்திருக்கிறது. லல்லு பிரசாத் யாதவ், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம் அரசியல் கடத்தில் இருந்தபோது எதிரெதிர் துருவங்களாக இருந்தார்கள். அங்கு நடந்திருக்கிறது. நிதிஷும் லல்லுவும் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது. மாயாவதி ஒரு பக்கம் இருந்தபோது இன்னொரு பக்கம் முலாயம் சிங்கும் கூட ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து 2.5 வருடங்கள் அமைத்தார்கள். அதற்கு பிறகு என்ன ஆனது? அடையாளம் தெரியாமல் போய்விட்டார். நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன ஆனது? லல்லு பிரசாத் உடைய நிலைமை என்ன ஆனது? மகாராஷ்டிராவுடைய நிலைமை என்ன ஆனது? ஆக இப்போது வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கலாம். அதன் பின்னால் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்பதற்காகவும், தங்களுடைய சுயநலத்திற்காக யாரை பிரதான எதிரியாக இத்தனை ஆண்டு காலம், ஒரு அரை நூற்றாண்டு காலம் முன்மொழிந்தார்களோ அவர்களோடு இணைந்து இசைந்து ஒரு அதிகார பசிக்காக, அதிகார வெறிக்காக ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து ஒருபோதும் திருப்பி வாய்ப்பை வழங்க மாட்டார்கள் என்பதுதான் எங்கள் கருத்து. ஆனால் இப்போ நீங்கள் அதிமுக அன்னையோட நிலைமை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அழிவை நோக்கி அது போய்கிட்டு இருக்க சிலர் என்ன சொல்கிறாங்க, அதிமுக அழிஞ்சு அது தவேக்காவா வடிவெடுக்குது,
எல்லாரும் அங்கேருந்து போயிட்டு இருக்கிறத ஒட்டி எப்படி சொல்றீங்க? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. பிறிதொரு வெளியில் வெளி தோன்றும். இது நீட்டினுடைய விதி. ஆகவே எது சக்தி உள்ளதோ அந்த சக்தி உள்ள இடத்தில் ஒரு புதிய ஒரு தோற்றங்கள் மறுமலர்ச்சி ஏற்படும். திரு விஜய் அவர்கள் சாமானியவர்கள், எளியவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமக்களாக ஆக முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார். 8க்கும் மேற்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பட்டியலினம் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை தான் வழங்குவார்கள். ஆனால் இன்று உயர்கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள், பள்ளிக்கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள், துணை சபாநாயகர் எடுத்துக்கொள்ளுங்கள், பால்வளத்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி பல்வேறு துறைகளை அவர்களுக்கு வழங்கி ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார். இவையெல்லாம் பார்க்கிற போது சமத்துவமும் சமாதானமும் சமூக நீதியும் பேசிய ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி மிகுந்த தலைவராக மரியாதைக்குரிய சந்திரசேகர் ஜோசப் விஜயை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே தான் அதை நோக்கி எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதைப் போல. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். யார் உங்களுக்கும் தகுதி இருந்தால் நீங்களும் வெற்றி பெற்று விடலாம். ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் நழுவ விட்டு விட்டீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டிய நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கிறீர்கள் என்கிற போது மக்கள் உங்களை மறுதளித்து விட்டார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை வாக்குகள் சிதறடிந்து போய்விட்டது. இஸ்லாமிய வாக்குகள் கிடைக்கவில்லை, கிறிஸ்துவர்கள் வாக்கு கிடைக்கவில்லை. 50 வருட காலமாக தொடர்ந்து நீங்கள் பிரதான எதிரியாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பேர் என்ன? சுயநலம் இல்லையா? அதிகார வெறி இல்லையா? எந்த வேண்டுமானாலும் இவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை மக்களிடத்தில் வந்து விடவில்லவா? அவநம்பிக்கை உங்கள் மீது ஏற்பட்டு விடும் அல்லவா? இதனால் தான் நாங்கள் எதிர்த்தோம். தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்ட பிறகு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி தான் நீங்கள் யாரென்று அடையாளப்படுத்தும். தொடர்ந்து தோற்று கொண்டிருந்தால் உங்களை மறந்து விடுவார்கள், புறந்தள்ளி விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை தானே ஏற்பட்டு விட்டது. சிறிய சிறிய கட்சிகள் கூட கூட்டணியில் அமைத்து தந்திருக்க வேண்டும். மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்காக கேட்டார். அவரையும் அரவணைத்து அவருக்கு வழங்கியிருக்க வேண்டும். திரு வேல்முருகன் அவர்கள் கூட்டணி இணைவதற்காக ஒரு சூழ்நிலை உருவான போது அவரை அரவணைத்திருக்க வேண்டும். இப்படி பல்வேறு ஆக்கப்பூர்வமான கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் கூட வந்தால் கூட 1 இடங்களோ 2 இடங்களோ அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்களுக்கு ஒதுக்கி அவர்களையும் சுயமரியாதை காப்பாற்றப்படும் அளவிற்கு அவர்களை மதித்து போற்றி பாதுகாத்திருந்தால் இதை விட இன்னும் ஒரு 10 இடம் 20 இடம் கூடுதலாக கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பை நழுவு விட்டது யார்? நீங்கள் தானே. ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிறவர் தானே இந்த முடிவை எடுக்க முடியும். நாங்கள் ஒரு கருத்தை நாங்கள் சொல்லலாம், இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லலாம். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவர் யார்? நீங்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் தானே அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியாக எடுக்கவில்லை என்று சொன்னால் தவறாகத்தானே போய்விடும். அப்படிப்பட்ட நிலைமை தான். ஓபிஎஸ் விலகி போனார், அப்புறம் சசிகலா போனாங்க, அப்புறம் டிடி விருதுநகரன், இதெல்லாம் விட்டு எடப்பாடி கூட நின்னோம் அப்படின்னு சொன்னீங்க. எப்போ உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டது? பல்வேறு தருணங்களில் குட்டியையே தாய் சாப்பிட்டு விடுகிற நிகழ்வு நீங்கள் ஒவ்வொரு சில மிருகங்களுடைய குணங்கள். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தது யார்? சாட்சாத் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் 1000 இருந்தாலும் உங்களுடைய பங்காளி தானே, உறவு தானே. ஆக அவர்களையே நீங்கள் தகுதி நீக்கம் செய்தீர்கள். இது ஒரு வரலாற்று பிழை அல்லவா? அப்போதே நாங்கள் கருத்து சொன்னோம், இதிலிருந்து தொடங்கியது என்று சொல்லி. அதற்கு பிறகு கட்சியினுடைய முழு அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக சாதாரண ஒரு தொண்டன் கூட பொதுச் செயலாளர் தேர்தலிலே போட்டியிடலாம் என்கிற நிலை இருந்த ஒரு விதியை மாற்றி ஒரு பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்கிற சட்ட விதியை திருத்தினார். அப்போதே அவர் மீதான பிடிப்பு விலகிவிட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல்களில் வேட்பாளர்களை பார்த்தீர்களா? முழுக்க அப்பாவிகள். பணம் வைத்திருந்தால் மட்டும் ஏதோ ஒரு கட்சியில் யாராவது நிற்கட்டும், ஜெயிச்சா ஜெயிக்கிறான், தோத்துறான், வெற்றி பெற வேண்டாம் என்பதை போல. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ பெரிய இயக்கம். அந்த நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு 7 இடம் 10 இடம் நாம் வெற்றி பெற்றிருந்தால், 4 இடம் மத்திய அமைச்சர் வாய்ப்பு பெற்றிருந்தால் கட்சியை பலப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் அல்லவா? அந்த வாய்ப்பை நழுவு விட்டார், தெரிந்தே நழுவு விட்டு விட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் யார் நின்றாலும் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நிலை இருந்தது.
யார் ஒரு சாதாரணவர் அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவர் கூட வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவருடைய முகத்துக்கு விழுந்த வாக்குகளாக அது மலர்ந்தது. அப்படிப்பட்ட இயக்கம் எங்கே போய் நின்றிருக்கிறது? அதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு தலைமை எங்கே கொண்டு போய் சென்று விட்டது. முட்டு சந்தியில் போய் நிறுத்தி விட்டார். அதே இப்போ திரு விஜய் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் யார் என்று தெரியாது. அவர் முகத்துக்காக விழுந்த வாக்குகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி நிகழ்ந்ததோ அதே நிகழ்வு தான் நம்முடைய முதலமைச்சர் விஜய்க்கும் நிகழ்ந்திருக்கிறது. ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு மகத்தான மக்கள் சக்தி மிக்க தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படி காலம் முழுவதும் தன்னுடைய மரணம் வரை தொடர்ந்து எதிர்த்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக எதிர்த்தாரோ, அதே நிலைப்பாட்டை தான் தமிழக வெற்றிக் கழகம் செய்து வருகிறது என்கிற அடிப்படையில் அதை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுகவுடைய எதிர்காலம்? அது இனிமேல் தலைமை தான் அதற்கு முடிவெடுக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே ஒரு இயக்கம் மக்கள் ஆதரவை இழந்து விட்ட பிறகு இயக்கம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தால்தான் அந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும். அந்த இயக்கத்தின் பலமிழந்து போய்விட்டது என்பதற்குத்தான் இவ்வளவு டெபாசிட்டுகள் இழப்பு, 101 இடங்களில் 3வது இடம் என்று வருகிற போது மக்கள் நம்பிக்கையை இழந்திருக்கிறது என்றுதான் பொருள். நம்பிக்கை இழந்து விட்ட பிறகு தொடர் உழைப்பு, கூட்டணி பலம், இன்னும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இவைகளெல்லாம் வைக்கிற போது புதிய ஒரு அற்புதமான இளைஞர்கள் பட்டாளம், அதற்கு பிறகு கொள்கை பலம் மிக்கவர்கள் இப்படியெல்லாம் ஏற்படுத்தி தந்தால் பலம் பெறும். ஆனால் அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் பிடித்து விட்டது. இனிமேல் என்ன செய்ய முடியும்? 3வது இடம் தான். இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கே வேட்பாளர்கள் தேடணும். ஆமாம், வெற்றி பெற முடியுமா? நீங்கள் இப்போ கம்பம் தொகுதியில் 10% வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுந்த வாக்குகள். இப்படி எல்லா தொகுதியிலும் பார்த்தா 10% தான் விழுந்திருக்கு. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் என்ன நிலைமை ஏற்படும்? ஆக இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போவதை பார்த்து மனவேதனை அடைகிறது. இடைத்தேர்தல் வரும்போது இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி உருவாகலாம். கூட்டணி இல்லைனா கூட எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்தாமல் இருக்கலாம். திமுகவுக்கு எதிர்த்து அதிமுகவும் அதிமுக எதிர்த்து திமுகவும் நிறுத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்காலத்தில் அதிமுக கூட்டணி உருவாகும் அப்படின்னு முன்னாடியே ஒரு கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 20% வாக்குகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20% வாக்குகள், இரண்டையும் கூட்டினால் 40% வரும் என்று 2 தலைவர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் 20%, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20% ப்ளஸ் ஆக இருக்காது, மைனஸ் ஆகும். 20 - 20 என்ன விடையோ அந்த விடை தான் கிடைக்கும். ஆக மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மீண்டும் இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் அதிக ஒரு பலத்தை தமிழக வெற்றி கழகம் பெறும், நிச்சயமாக பெறும். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். ஒட்டுமொத்த வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விழுந்துவிடும். இப்போ தவேக்காவுக்கு போன விஜயபாஸ்கர் உட்பட எல்லாரும், வைகோ எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவேக்காலேருந்து பேசினாங்க, இந்த அழைப்பு எங்களுக்கு நல்லா இருந்தது, அதனால் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி, உங்களை அழைச்சாங்களா? இல்லை, ஒரு திருமணத்துக்கு கூட அழைத்தால் தானே போவீங்க. ஒரு வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னா தானே போவீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட நேர்காணல் பேட்டி எடுக்கிறேன். நானாக உங்கள் ஆஃபீஸ்க்கு பேட்டி கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் அழைச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் அழைப்பு இருக்கும். அழைப்புக்கு பிறகு தான் எல்லாம் சொல்வார்கள். அழைப்பு இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, உரிய மரியாதை கொடுக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகிவிட்டேன். விலகிவிட்டதற்கு பிறகு கொஞ்சம் கால அவகாசம் இடைப்பட்டு ஒரு 3 மாதமோ 6 மாத காலமோ இடைவெளி விடலாம் என்று அமைதியாக நம்முடைய பணிகளை, இலக்கிய பணிகளை செய்யலாம் என்று இருந்தபோது முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்தோம், பேசினோம், என்னுடைய நூல்களை வழங்கினேன், புதிய நூல்களை வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டேன். ஏற்கனவே நான் 20 படங்களுக்கு மேல் பாடல்கள் எழுதியிருக்கிறேன், திரைப்படங்களில். அதில் அவருடைய தந்தையார் இயற்றிய சுக்கிரன் படத்தில் என்னுடைய பாடலை அவங்க தாயாரே பாடியிருக்கிறார்கள், மரியாதைக்குரிய திருமதி சோபா அவர்கள் என்பதை நினைவுபடுத்தினேன். ஆச்சரியத்துடன் பார்த்தார். இன்னும் பல்வேறு சம்பவங்களை நினைவுபடுத்துகிறோம். ஆகவே கேட்டறிந்தார். குறைவாக பேசுகிறவர், நிறைவாக மனது எனக்கு நிறைந்திருந்தது. 1-2 வார்த்தைகள் பேசினால் கூட அவருடைய இனிய மனது, எளிய சந்திப்பு, அவருடைய எளிமையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் பார்க்கிற போது ஒரு பிரியமும் பாசமும் நேயமும் கிடைத்தது.
எங்கேயாவது வந்து கடலிலே தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பற்று கிடைத்தால், ஒரு துருப்பு கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு கரை சேர்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கை அவரை பார்த்தபோது எழுந்தது. குறைவாக பேசக்கூடியது. அது வந்து நான் வைகை செல்வன் அரசு தலைமை கொறடாவாக முன்னாள் அமைச்சராக பணியாற்றிருக்கேன்னு சொன்னேன். அப்படியா தெரியும் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய நூல் இதை கொடுத்தேன். இது துணை ஜனாதிபதி வெளியிட்டார். இது தினமணி இந்து தமிழில் வெளிவந்த கட்டுரைகளுடைய 5 ஆண்டுகள் தொகுப்புன்னு சொன்னேன். நூலையும் பார்த்தார், என்னையும் பார்த்தார். அதுக்கப்புறம் நான் 30 நூல்கள் எழுதியிருப்பதாக அவரிடத்தில் சொன்னேன். இவைகளெல்லாம் இருக்கிறது, இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொன்னேன். நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். தினமலருடைய பதிப்பாளரும் வருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். நிச்சயமாக பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது சுருக்கமாக 7லிருந்து ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக இருக்கும். குறைவாக பேசினார். நான் வந்து அவரிடத்துல போய் 10 நிமிஷம் பேசினார் என்கிட்ட அப்படின்னு சொன்னால் அது தவறு. 10 நிமிஷம் நம்ம பேசியிருப்போம், அவர் கேட்டிருப்பார். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் குறைவாக பேசுகிறார். வந்து பேச்சை குறை செயலை பெருக்கு என்பதுதான் அவருடைய தத்துவம், கொள்கை. எப்படி இருக்கும் அதிமுக 40 ஆண்டுகள் உங்கள் பயணத்தை நம்ம பார்த்துருக்கோம். தவக்கல உங்களோட பயணம் எப்படி இருக்கும்? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உட்பட தொடர்ந்து ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். உழைக்கக்கூடிய ஒரு பேராற்றல். ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் ஆறாகிறது, உறங்கி கொண்டே இருக்கும் தண்ணீர் சேராகிறது என்று நான் ஒரு கவிதை எழுதினேன். அதை போல ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற. அதிலிருந்து எங்கள் இயக்கத்திலிருந்து போனவர் தான் பாஜகவினுடைய மாநில தலைவர். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோல வச்சுக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் நிறைந்திருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் பார்க்கிற போது சரி, இந்த இயக்கம் தன்னை இழந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட நினைக்கலாம், இல்லை பார்க்குறவங்க நினைக்கலாம், கஷ்டப்படுகிற போது நீங்கள் கூடலாம் இருக்கணும். கண்ணீர் வருகிற போது பக்கம் இருப்பவர்களை, துக்கம் வருகிற போது பக்கம் இருப்பவரே தூய நண்பர் அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் 96ல் புரட்சி தலைவி அம்மாவோட தான் இருந்தோம். அவரே தோற்று போனார்கள். கடுமையான நிலை, வேஷ்டி கட்டுறதுக்கே கூட பயந்தாங்க, கரை வேஷ்டி கட்டுறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட அந்த இரட்டை சின்னத்தை நிற்பதற்கு கூட யோசித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளில் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் என்பதை நாடு முழுவதும் பறைசாற்றி வெற்றி சரித்திரம் படைத்தார். 998 கருத்து வேறுபாடு காரணமாக ஓராண்டில் மீண்டும் தேர்தல் வந்தபோது 99லும் வெற்றி பெற்றார். 2001 ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார். 2006 சோதனை. அவரோடு தான் நாங்கள் இருந்தோம். அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ, வாய்ப்பு தருகிறார்களோ இல்லையோ, சூழ்நிலை வருகிறதோ இல்லையோ, அந்த இயக்கத்தை விட்டு பிரியவில்லை. ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை, அந்த தலைவர் தொடர்ந்து தன்னுடைய தளபதிகளை இழந்து வருகிறார். தலகர்த்தாக்களை இழந்து வருகிறார். நம்பிக்கைக்குரியவர்களை இழந்து வருகிறார். சிறகை விரித்து பறக்கக்கூடிய பறவை ஒவ்வொரு சிறகுகளையும் இழந்து விட்ட பிறகு வானத்தில் வட்டமிடலாம், சுதந்திரமாக இருக்கும் என்று நினைத்தால் சிறகே இல்லாத பறவை எப்படி வானத்தை நோக்கி பறக்க இயலும் என்பதை சிறகை முழுமையாக இழந்த பிறகுதான் அந்த பறவைக்கு. ஆகவே இன்று மக்களிடத்திலே மகத்தான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிற திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் பயணிப்போம். வாய்ப்போ அல்லது சூழ்நிலோ வருமோ வராதோ என்கிறதெல்லாம் கடமை அல்ல. மக்கள் தீர்ப்பு அவர் பக்கம் இருக்கிறது, மக்கள் ஆதரவு அவர் பக்கம் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கேயாவது போய் யாரிடமாவது லஞ்சம் வாங்கினால் என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இதுவரை சொல்லியிருக்கிறாரா? அதை சொன்னவர் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர். உங்களையுமே அழைச்சாங்கன்னு சொன்னீங்க. இவர் விஜயபாஸ்கர் அழைச்சதா சொன்னார், வைகோ சொன்னார். இதெல்லாம் வச்சு இல்லை அந்த இதெல்லாம் வச்சு இப்போது குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்க இப்போது இவர் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு களவாணின்னு விஜயை சொல்லியிருக்கார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒரு வீரபாண்டியனும் கூட இது வட தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் முதல்ல இது வந்திருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். திமுக மட்டும் இல்லாமல் பாஜக, கிருஷ்ணசாமி உட்பட பலர் ஆளுநர்கிட்ட இது தொடர்பான புகார்களை. குதிரை பேரம் தவறு.